வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. வேதத்தில் மிகவும் குறைவாக ஒருவரை பற்றிய விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களின் மூலமாகவும் தேவையான ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த லெந்து நாட்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் காலேபின் மகளாகிய அக்சாள். இவர்களை குறித்து யோசுவா 15ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களில் அறிந்து கொள்ளலாம். அந்நாட்களில் தகப்பனுக்கே குடும்பத்தின் மேல் முழு உரிமை இருந்தது. காலேபின் மகளாகிய அக்சாள் தன் திருமணம் முடிந்து தன் கணவர் வீட்டிற்கு புறப்படும்போது தன் தகப்பனிடம் கேட்கிறார்கள். இந்த சந்திப்பில் 3 காரியங்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, சரியான நேரத்தில் கேட்ட அக்சாள். தன் கணவர் வீட்டிற்கு திருமணம் முடிந்து கிளம்பும்போது வீட்டை விட்டு வெளியே வந்து கழுதையில் ஏறி உட்கார்ந்து விட்டார்கள். தான் பிறந்த வீட்டை விட்டு பிரியும் நேரம். தன் கணவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையிலிருந்து இறங்கி கேட்கிறார்கள். ஒருவேளை தன் கணவர் வீட்டிற்கு போன பிறகு இப்படி கேட்க வாய்ப்பு கிடைத்திருக்குமா, கேட்கலாமா தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தினார்கள். சரியான நேரங்களை நாம் தவறவிடக்கூடாது. சிலுவையில் கள்ளன் மரிப்பதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்பதாக தனக்கு கிடைத்த இறுதி வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்டான். இரண்டாவதாக, சரியான பொருளை கேட்ட அக்சாள். வறட்சியிலிருந்து செழிப்பான காரியத்தை கேட்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதில் ஆர்வமாக இருக்க வேண்டும். பலவீனங்களிலிருந்து பலன், பயத்திலிருந்து தைரியம், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, பாவ நிலையிலிருந்து பரிசுத்தம், தாழ்விலிருந்து உயர்வு, தனிமையிலிருந்து ஐக்கியம், இயேசுவோடு நட்பு, அவநம்பிக்கையிலிருந்து விசுவாசம், சோர்விலிருந்து உற்சாகம், கீழான சிந்தனையிலிருந்து உயர்வான சிந்தனைகள். மூன்றாவதாக, சரியான நபரிடத்தில் கேட்ட அக்சாள். அந்த நேரத்தில் அவர்கள் சரியான நபரிடத்தில், தன் தகப்பனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். நம் தேவைகளை பெற்றுக்கொள்ள சரியான நபர் இயேசுவே. திருமணம் முடிந்துவிட்டது, தன் கணவர் வழியாக கேட்கவில்லை, நேரடியாக கேட்கிறார்கள். இன்று அநேகர் பிற ஊழியக்காரர்களின் வழியாகவே இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். ஆண்டவரின் நேரடியான அழைப்பு நமக்கு உண்டு. நேரடியாக அவரிடம் கேட்கும் உரிமையும் நமக்கு உண்டு. அன்பானவர்களே, சரியான நேரத்தில் சரியான தெரிந்தெடுப்பை சரியான நபரிடத்தில் கொண்டு வருவோம். நம் வாழ்வின் மிகச்சிறந்த நபர் இயேசுவே. மிகச்சிறந்த காரியம் அவர் தரும் ரட்சிப்பு, சமாதானம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.